கிரைமி பப்பட் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், பவர்ட் பை கார்டியான் அல்லங்காய். ஸ்பெஷல் பார்ட்னர் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஏபிடி குழம்பு மசாலா. ஸ்டைலிங் பார்ட்னர் டெய்லர் ஷூ. அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை நம்ம விவாதிக்க போகிறோம். ஆதி தொட்டு இந்த சமூகத்தை வழி நடத்திய பெண்கள் தான். தமிழ் சமுதாயத்தை வழி நடத்தியதும் தாய் வழி சமூகம்தான். இந்த இடையில தாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரிலங்க. அது எப்படியோ ஆணாதிக்க சமுதாயமாக ஒரு பெரிய இடத்துக்கு இடம் மாறி போயிடுச்சு. இந்த ஆணாதிக்க சமுதாயமாக இடம் மாறி போனதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருந்து நம்ம உரிமையை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை பெண்களுக்கு வந்துருச்சு. ஆணுக்கு இணையாக இன்னைக்கு பெண்கள் ஒரு உயர்வை நோக்கி எல்லா தொழில்களையுமே ஒரு முன்னேறிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலம் எதுவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்ட், தமிழ்நாடு. இதுக்கு தான் நம்ம முதல்ல ஒரு கைதட்டலோட இந்த ஷோவை ஆரம்பிக்கிறோம். தமிழ்நாடு தான் அதிகமாக பெண்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலமாக இருக்கு. இதில் ஒவ்வொரு பெண்களுக்கும் இன்னைக்கு எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் என்ன, அவங்க சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன, இந்த சமூகம் பொருளாதார தன்னிறைவை அடையும் போது பெண்களை எப்படி பார்க்குது, அதுவும் குறிப்பாக தன்னுடைய குடும்ப பெண்களை நாம் எப்படி பார்க்குறோம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதை தான் இன்றைய தலைப்பாக நாம் விவாதிக்க போகிறோம். தொழில் முன்னேறும் பெண்கள் வெஸ் அவர்களுடைய குடும்பத்தினர். முதல்ல கேள்வியா, என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்புறம் ஹோம்மேட் கேக் பேக் பண்ணிட்டு இருக்கேங்க. 2 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹோம்மேட் கேக்ஸ் பண்ணுறீங்க. நான் ஒரு ஃபேஷன் டிசைனர். அப்புறம் ஆன்லைனில் என்ன மாதிரி வெளியில் வரணும்னு நினைக்கிற நிறையா லேடிஸ்க்கு நான் ஒரு டியூட்டராக கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். மந்த்லி இது எவ்வளோ வருமானம்னு சொல்லலாமா? அபவ் 10 lakhs வரைக்கும் சம்பாதிக்கிறேன். என்னுடைய பேர் ஆர்த்தி செல்வகுமார். நான் சிதம்பரத்துலேருந்து வரேன். சிதம்பரத்தில். ஆமாம், நான் ஆர்கானிக் ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன், லோக்கலில் ஃபுல்லாக சேல் பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் இளவரசி பி ஜெயகாந்தன் சார். நான் கேரளாவிலேருந்து திருச்சூர்ன்ற ஊர்லேருந்து வந்திருக்கேன். திருச்சூர்லேருந்து வரேன். நான் ப்ராப்பர் மதுரை உசிலம்பட்டி. நான் அந்த சிப்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன். பேக்கரி ஒரு 6 யூனிட் பண்ணுறேன் ஆல்ரெடி. அது மாதிரி ஒரு 13 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். 13 நாடுகளுக்கு பண்ணுறீங்க? இது எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க? நான் 25 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன். 25 வருஷமாக இருக்கீங்க. உங்கள் டர்ன் ஓவர் என்னம்மா சொல்லுங்கள்? 1 மந்தில் 10 CR பண்ணுறேன் சார். 10 C பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். 140 ஸ்டாஃபு என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. 140. என் பேர் மகேஸ்வரி, கும்பகோணத்துலேருந்து வரேன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ். மினிமம் ஒரு 50 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. என்ன டர்ன் ஓவர் பண்ணுறீங்க? 6 crores. 6 crores பண்ணியிருக்கீங்க டர்ன் ஓவர். தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலை அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன். நான் மீன் ஊறுகாய். மீன் ஊறுகாய் பண்ணுறேன். ஆமாம் சார். ஓகே, என்ன மீனில் செய்கிறீங்க? சார் நம்ம கிட்டத்தட்ட 8-9 மீனுக்கும் மேலே பண்ணுவோம். வஞ்சிரம், அப்புறம் இறால், கனவா, சீலா, வங்கடம், அதுக்கப்புறம் சூரை. ஸோ நீங்கள் என்ன மீனில் கேட்டாலும் நான் பண்ணி கொடுத்துருவேன். கருவாட்டிலையும் ஊறுகாய் பண்ணுவோம். ஸோ சைடு கருவாடும் சேல்ஸ் பண்ணி. கடலுக்குலாம் போகிற பழக்கம் உண்டா? ஆமாம் சார். போவீங்களா? ஆமாம். மீன் பிடிக்க நீங்களே போவீங்களா? ஆமாம், அப்பா கூட்டு போவாங்க, அப்பா கூட போவேன். ஓ, எத்தனை நாள் தங்கியிருக்கீங்க கடலில்? ஸோ 1 நைட்டு ஃபுல்லாக கடலில் இருப்போம். இது ஃபைபர் தான், பெரிய போட் கிடையாது. ஸோ ஃபைபர்னால நைட்டு போயிட்டு காலையில் தான் வருவோம். யூடியூப்பில் கூட அந்த வீடியோஸ்லாம் இருக்குது, அதுதான் கண்டென்ட் அதில் போட்டுட்டு இருப்பேன். டீப் சி போய் கடலுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். தெரிஞ்சு உங்களோட நான் ஒரு நாள் வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக புது அனுபவம். நானும் போகலாம், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக வாங்க சார், எங்கள் போட்லேயே கூப்பிட்டு போயிடலாம். உங்கள் பாமா போட் ரெடியாக இருக்குல்ல? கண்டிப்பாக ரெடி பண்ணி வைங்க, சீக்கிரம் வந்துடுறேன் ஒரு நாள். கண்டிப்பாக சார். யூஸ்வலாகவே இந்த மீன் தொழில் இருக்கக்கூடிய நிறைய சிரமங்கள் இருக்குது, மீனவர்கள் படக்கூடிய நிறைய சிரமங்கள் இருக்குது. ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நான் பயம் தள்ளும்போது எப்போ நான் வலைக்கு வர சொன்னாப்புல எனக்கு ஒரு பயம். ஐயோ அம்மா ரொம்ப பயமாக இருக்குமா, வேண்டாமான்னு சொன்னேன். என் பொண்ணு சொல்லுது, எப்போ நீ பயப்படாத நான் வரப்பான்னு சொல்லி எனக்கு ஒரு தைரியத்தை அவ கூட்டினா. சரி வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். இப்போ இந்த ஐடியா உங்கள்கிட்ட சொன்ன உடனே நீங்கள் எப்படி உங்களுக்கு இது சரியாக வரும்னு யோசிச்சிங்களா? சரியாக வராது, ரொம்ப யோசித்தேன். சரியே வராது, இது எப்படியுமா ஒரு பொட்டை பிள்ளைதானே அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா நீங்கள் வாங்கப்பான்னு அவ எனக்கு தைரியத்தை ஊட்டிட்டா. சரிம்மா வாங்கி கூட்டிட்டு போயிட்டேன். கடலில் வலைய போட்டு வாங்கிட்டு அப்படியே கரைக்கு வந்துட்டோம். கூட இருக்க நண்பர்கள் என்ன சொன்னாங்க? பக்கத்து ஃபைபர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீ பொம்பளை பிள்ளை தானே, ஆம்பளை பையன் மாதிரி எதுக்கு போயிட்டு இருக்க, கல்யாணம்லாம் பண்ண மாட்டியா அப்படி ரொம்ப என்ன ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அதை காதலே வாங்க மாட்டேன். அப்பாவும் அதை இப்படிலாம் பேசுகிறாங்க, அப்படி எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஃபுல் சப்போர்ட்டே அப்பா
அப்பா தான் கடற்கரைக்கு வந்து மீன் எடுக்கிறதுக்கு போவோம். அப்போ ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி எத்தனை ஆம்பளை பசங்க இருக்காங்க, எவ்வளவு ஆம்பளாளுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க இப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி பார்க்கறதுலே தெரியும் நமக்கு. ஆனா இப்போ நான் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 lakh சப்ஸ்கிரைபர் இல்லை நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சு இது பண்ணதுக்கப்புறம் இப்போ போகும்போது வா சுபி நல்லா இருக்கியா, மீனவ பொண்ணு சுபின்னு சொல்லி கடற்கரையில் எல்லாரும் நான் நடந்து வந்துட்டு இருப்பேன் ரோட்ல. ஃபைபர் வந்து கத்துவாங்க மீனவ பொண்ணு சுபி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு இப்போ சப்போர்ட் இருக்குது. ஃபுல் காரணமே வந்து அப்பா தான். எவ்வளவு ஆக்சுவலா டர்ன் ஓவர் பண்றீங்க சார்? நான் மந்த்லி ஒரு 2 lakhs அந்த மாதிரி. நானே வந்து ஓனா பண்றனால ஃபர்ஸ்ட் ஸ்லோவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக நானே பிக்கப் பண்ணி நான் தான் பிக்கிள் பண்ணுவேன். ஸோ அது கைப்பக்குவம் எல்லாம் பழகி இப்போ நல்லா செட்டாக போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. என்னோட பேர் ஜெனத் ரூபன். நான் வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஹோம்மேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் அப்படின்னோடனே இதுக்கு வந்து பெண்கள் அதிகம் வராங்களா ஆண்கள் அதிகம் வராங்களா? பாய்ஸ் தான் சார் அதிகம். ஏன் ஆண்கள் வந்து அதிகமாக வராங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களும் டேக் கேர் பண்ணிக்கணும் அவங்க ஸ்கின்னை. நம்மளும் கேர்ள்ஸ் மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் மாதிரி பளபளன்னு இருக்கணும். மோஸ்ட்லி ஸ்கின்னை விட ஹேர் தான் சார். ஹேர் ரிலேட்டடாக தான் வருவாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை அந்த முடிதான். முடியை உண்மையாவே பாதுகாக்க முடியுமா நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 70% நம்ம லைஃப் ஸ்டைல் தான் சார். லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் ப்ராப்பராக இல்லை. ஸோ நான் வந்து ஹேர் ஆயிலை விட இன்டேக் தான் சார் சஜஸ்ட் பண்ணுவேன். எங்ககிட்ட ஹேர் பூஸ்டர் ட்ரிங்க் அந்த மாதிரி பயோட்டின் பவுடர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹேர் பூஸ்டர் ட்ரிங்க்ல கருவேப்பிலை, அப்புறம் மொரிங்கா லீஃப், கோவா லீஃப் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அது வந்து ஒரு 40% வந்து அதை க்யூர் பண்ணும் சார். என்னதான் நம்ம வெளியில் அப்ளை பண்ணாலும் அது வந்து டு பி ஃப்ரேங்க் 20% to 30% தான் சார். நம்ம 70% லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ்ஸு, 7 to 8 hours தூங்கணும். அதுதான் சார் லைஃப் ஸ்டைல் மேட்டர்ஸ் அ லாட் சார். ஈவன் ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுமே. அதை நான் ஃப்ராங்காக சொல்லிடுவேன் சார். உங்க ஹஸ்பண்ட் யாரு? ஆமா, இங்க வந்து உதடு அசைஞ்சு சத்தம் வருது, இங்க வந்து ஆத்மா அப்படி வேலை செய்யுது உள்ள. அப்படி பேசு, அப்படி இப்படி 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 அப்படின்னு ஒன்று சொல்றீங்களா? அது என்ன எனக்கு புரியல. கண்டென்ட் சொல்ல வந்ததை முழுசா சொல்றாங்களா, அவங்க கன்வே பண்றதை எல்லாத்தையும் சொல்றாங்களா அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஸ் அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ இருக்கிறத ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்லணும்ல. நான் வந்து தாய்ப்பால்லையும் பிளட்லையும் நகை செய்கிறேன் சார். தாய்ப்பால்லையும் பிளட்லையும் ஜுவல் செய்றீங்களா? ஆமா சார். ஆமா, கேள்விப்பட்டதே இல்லைங்க, பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்னென்ன பண்றீங்க? தாய்ப்பால் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணிட்டு அதுலேயும் ஜுவல் செய்யலாம். அப்படி இல்லைன்னா கோல்டு, சில்வர், ரோஸ் கோல்டு, பிளாட்டினம் அப்படின்னு ரேஞ்சு அவங்கவுங்க எப்படி மாடல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சு மாறிக்கிட்டே போகுது சார் அவங்கவுங்க இஷ்டப்படி. அப்புறம் வந்து தொப்புள் கொடி, கண் இமையிலேருந்து உழுவுற முடி, குழந்தையோட ஃபர்ஸ்ட் முடி. கண் இமை வச்சு என்ன செய்றீங்க அந்த முடியை வச்சு? நார்மலாக ஃபுட்டில் ஒரு பெண்டன் செஞ்சு அதுக்குள்ளே அந்த முடியை வைக்கலாம் சார். அது மாதிரி அம்மா அப்பா குழந்தை இருக்க மாதிரி ஒரு பெண்டன் செஞ்சு அதுக்குள்ளேயும் வைக்கலாம். தாயத்து மாதிரி பண்ணிடுவீங்க? தாயத்து மாதிரியும் பண்ணலாம் சார். பிளட்ல என்ன பண்றீங்க? பிளட்டும் அதே மாதிரி தான், அதையும் ப்ரிசர்வ் பண்ணிட்டு அதையும் அதே மாதிரி கோல்டு, சில்வர்னு எல்லா பேட்டர்ன்லையும் கேட்குறாங்க சார். இல்லை, முதல்ல இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? நான் வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க சிங்கப்பூர்ல இருந்தாங்க, அதனால அங்கே போயிட்டோம் சார். அப்போ ஒரு சைனீஸ் மேம் வந்துட்டு ஒரு பேர்ல் மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க, ஒரு டாலர் போட்டிருந்தாங்க. அப்போ கேட்டேன் இது என்னன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க தாய்ப்பால் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சார். இப்போ தாய்ப்பாலில் ஒரு தாயத்து செய்யணும்னா எவ்வளோ ஆகும்? நார்மலாக செய்யணும்னா 500லேயே செஞ்சிடலாம் சார். கோல்டுனா கிராமுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. இப்போ யார் அதிகமாக அதை செய்யணும்னு விரும்பி வராங்க? ஆண்களா பெண்களா? அம்மா ஃபேமிலியா? அம்மா அது மாதிரி லவ் பண்ணுற பசங்களாம் பிளட்ல செய்யணும்னு வருதுங்க. லவ் பண்ணுற பசங்க? லவ் பண்ணுற பசங்க ரத்தத்தை கொடுத்து காதலை காப்பாற்றுறாங்க பசங்க. அம்மாக்கெல்லாம் ரொம்ப விருப்பமாக இருக்காங்க. அது மாதிரி ஒரு ஆர்டர் ஃபஸ்ட்டு பிளட் ஆர்டர் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுட்டாங்களாம் சார். அது வந்து ஃபேமிலியோட வற்புறுத்தல்னால தான் பிரிஞ்சுட்டாங்களாம். அவங்க ஒய்ஃபுக்கு பர்த்டே, அதனால நான் செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு செய்ய முடியுமான்னு அவங்க தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஒரு மோதிரம் செஞ்சாங்க சார், திண்டுக்கல். அதை போய் ரிசீவ் பண்ணிட்டாங்களான்னு கூட நான் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்கு சொன்னேன். அவங்க 2 பேரும் பேசிப்பாங்களாம், ஆனால் அவங்க வீட்டில் யாருக்கு தெரியாதானே டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு. பெரிய உறவு பாலமாக இருந்திருக்கு மோதிரம் வந்து இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க பிளட்டு கொடுத்து அந்த பையன் வந்து லவ் பண்ணுதான், அதனால கையிலேருந்து ரத்தத்தை எடுத்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அந்த ஃபோட்டோவையும் வச்சு அப்படியே பெண்டன்ட் செஞ்சு கொடுத்தோம் சார். அவன் எடுத்த ரத்தத்தையும் ஃபோட்டோவையும் உள்ள அப்படியே வச்சு. ரத்தம் வந்து வேற யார் ரத்தம்? என்னோடதுன்னு. ப்ராடக்ட்ஸ்ன்னு என்கிட்ட தனியாக எதுவும் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே என்னோட ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இவங்க ப்ராடக்ட்ஸை வந்து தரமாக வெளியில் கொண்டு போகிறதுக்கு இவங்க வந்து ஆயத்தமாக இருக்கணும். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்னோட வேலை. நான் வந்து ஒரு ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர் சார். ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர். ஓகே. ஒரு ப்ரொஃபஷனலாக நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்.
பை பேஷன் ஐம் அ ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர் சார். ஆன்லைனில் தான் கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்ளீட்லி ஃபார் விமன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இன் அண்ட் அவுட் இந்தியா மோர் தென் 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஆன்லைனில் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை இப்போ இந்த ஜூம்பா நீங்கள் எடுத்தீங்க இல்லையா, ஃபேமிலி இந்த ப்ரொஃபஷன் எடுக்கும்போது எப்படி பார்த்துக்கிட்டாங்க? என்ன எல்லாருக்கும் போய் ஆடி ஆடி சொல்லி கொடுத்துருக்கா, அப்படி ஏதாவது என்கிட்ட கேட்ட கேள்வியே வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு உடம்ப காமிச்சு நீ வந்து காசு சம்பாதிப்பியா அப்படின்னு என்னோட ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க கேட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், உங்க கண்ணுக்கு அது உடம்ப காமிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா என் கண்ணில் நான் வந்து ஒரு சிற்பியா பார்க்குறேன், செதுக்குறேன். அவங்கள வந்து நான் செதுக்கி ஒரு நல்ல சிலையா வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ அதை நீங்க அந்த டைம்ல எதிர்கொண்ட விதம் என்ன? இப்போ இன்னைக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு அந்த சமயத்துல அதை நான் விட்டுட்டேன். என்ன இப்படி ஒரு கேள்வி நம்மள சார்ந்து வந்துச்சு, விட்டுருவோம் இதை, ஒருவேளை இது தப்பான ஒரு இதுவா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு டவுட் அன்னைக்கு உங்களுக்கு குழப்பிட்டு? அன்னைக்கு எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனா என் வீட்டுக்காரர் வந்து சொன்னார், நீ எடுத்து செய், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னாரு. அதை முன்னில எடுத்து வச்சேன். ஒரு ட்ராக்ஸ் போடுறதுலேருந்து டிஷர்ட் போட்ட முடிக்க ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு. கல்யாணம் ஆன பிறகு ஒரு மாதிரி ஃபேட்டாக இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு. என்னடா எப்படா நம்ம போய் இப்படி பண்ணுறது, சரி வெளியில் பார்த்தா அசிங்கமாக இருக்குமே, எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இது இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எடுத்து செஞ்சு பார்ப்போம், அது வந்து எப்படி தப்பாக முடியுதா தப்பாக முடியலையான்றதை அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டிசிஷன் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, ரிஸ்க் எடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம சான்ஸை வந்து லூஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட நான் இதை ஆரம்பித்தேன். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரெயினராக இருக்கிறேன். சூப்பர். என்னோட நேம் டில்லி ராணி, நான் சென்னையிலேருந்து வரேன். வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டிரைவர்லேருந்து லோட்மேன்லேருந்து எல்லாரும் ஆண்கள் வேலை செய்வாங்க. அங்கே போய் ஒரு பொண்ணை எப்படி லாஜிஸ்டிக்ஸ்குள்ள அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுங்கிறதுனால எல்லாருமே ஒரு வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. போகும்போதே இவ்வளோ தைரியமாக இங்கே வந்து உட்காந்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. பட் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்ததால அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை. அவங்க கூட இருக்கிறதால ப்ராப்ளமாக எதுவும் எங்களுக்கு வந்ததில்லை. ஒரு பெண் வந்து நமக்கு சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம கேட்டுக்கணுங்கிற நிறைய பேர் மூஞ்சி சுழிச்சிட்டு போறவங்களும் இருந்திருக்காங்க, கோச்சிட்டு போறவங்களும் இருந்திருக்காங்களா? அதனால பசங்களே நிறைய வேலையை விட்டு போனவங்களும் இருந்திருக்காங்க. அதனால இவங்க கீழெல்லாம் நான் வேலை பார்க்க முடியாது. ஒரு லேடிஸு, அதுவும் என்னோட ஏஜ்ல கொஞ்சம் பெரியவங்களா தான் இருப்பாங்க வேற லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் வரதால. அதனால இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு வேலையை விட்டு போனவங்களும் இருக்காங்க. ஓகேம்மா. மதுரையிலேருந்து வந்துகிட்டு இருக்கேன். நான் வந்து கூந்தல் தைலம் பண்ணுறீங்க, ரயில் எல்லாமே போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 7000 கஸ்டமர் இருக்காங்க. 7000 கஸ்டமர் இருக்காங்க. இது போக எல்லாமே கிளாஸ் எடுக்கிறேன், தையல் கிளாஸ் எடுக்கிறேன், ஆரி ஒர்க் எடுக்கிறேன், ஸ்கிரீன் பெயிண்டிங் முடிச்சிருக்கேன், எலக்ட்ரானிக் முடிச்சிருக்கேன். எல்லாமே எல்லாம் பிள்ளைகளுக்கு பூரா ஏழை பிள்ளைகளுக்கு பூரா சொல்லி கொடுத்துருக்கேன். நான் பூரா தமிழ்நாடு பாலிடெக்னிக்கில் தான் படித்தேன். ஃப்ரீயாக தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி மகளிர் சுய உதவி குழுவிலேருந்து எனக்கு பணம் கொடுத்தாங்க. அந்த குழுவில் வாங்கி நான் பணத்தை போட்டு இப்போ பூரா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 200 பேர்த்துக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இவ்வளோ தொழில் முனைவோராக இன்னைக்கு உட்காந்து நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை. ஜாக்கெட்லாம் 3 ரூபாயிலேருந்து தச்சு கொடுத்துட்டு இருக்கேன் சார். 3 ரூபாயிலேருந்து ஜாக்கெட் தைக்க 3 ரூபாயிலேருந்து தச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து 200 ரூபா 250 ரூபா வாங்குறாங்க. நான் மார்க்கெட்டுக்காரவங்கலாம் ஏழப்பட்டவங்க. இல்லை 200 ரூபா 250 ரூபா உங்க ஊர்ல? எங்க ஊர்ல எல்லாம் இல்லை. 250 ரூபாய்க்கு ஜாக்கெட் தைக்கிற யாராவது இங்கே சொன்னீங்கன்னா சென்னையில் ஓடி அடிச்சுக்கிட்டு வந்து வாங்குவாங்க. ஆமாம் சார். அதே மாதிரி எல்லாமே பொம்மை செய்கிறது, குஷன் போடுறது எல்லாமே ஃப்ரீயான பிள்ளைகளுக்கு பூரா நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வந்து வீட்லேயும் கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சதா அடுத்த தலைமுறை கடத்துறீங்க. ஆமாம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு கம்பெனி கோயம்புத்தூர்ல ரெசிடென்ட் ப்ளஸ் ஆஃபீஸ் மெத்தடில் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். மெயினாக இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நிறைய அதிகம் சார். கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் அதிகம், எம்எஸ்எம்இ பேஸ்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் அதிகம். இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் டே ரிவ்யூனா அன்னைக்கு லேட் ஈவினிங் தான் கன்ஃபார்மே பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அவங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து 24/7 ரெசிடென்ட் ப்ளஸ் ஆஃபீஸில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் மிட் நைட்டில் வந்து வாங்குவாங்க. ஈவன் பாலக்காடுலேருந்து 2 மணிக்கு நைட் 2 மணிக்கெலாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் ப்ராஜெக்ட்லாம் உங்களை நம்பி தான் அங்கிட்டு போயிட்டு இருக்கு போல இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமன் ஆண்டர்பிரனராக இந்த சைடில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் வளர்றதுக்கு காரணம் அவங்க தான் இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்கக்கிட்ட இப்போ என்ன கேள்வி கேட்பேன்னா, முதல்ல தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை இப்படி ஒரு டாபிக்கு வந்த உடனே வீட்டில் அடிவகத்தில் ஒரு பயம் வரும் பாருங்க. எல்லா ஆண்களுக்கும் குடும்பத்தில் மாமியாராக இருக்கும், அம்மாவாக இருக்கும், நம்ம பொண்ணு திடீர்னு இப்படி ஒரு ஐடியா கொண்டாந்து சொல்லுது அப்படின்னோடனே ஒரு அல்லு விட்டுருச்சுன்னு சொல்லுவோம்ல, ஒரு பயம். எப்போ சும்மா இருந்தால் நீ பாட்டுக்கு இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன விஷயம் என்ன? திடீர்னு இந்த மாதிரி நான் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாங்க.
ஒரு அப்போ வந்து இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பெரிய லெவலில் இல்லை, ஒரு 5 lakhs அந்த மாதிரி இருக்கும். ஒரு மிஷின் வாங்கணும், இல்லை இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி பண்ணணும், இல்லை தனியாக வீடு பார்த்து அதில் வைக்கணும் அப்படின்னாங்க. அவங்க எடுக்கிற ஸ்டெப் எல்லாமே பெரிய பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். என்னடா நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டெப்பு. நம்ம ரெகுலராக ஜாப் போகிறோம், ஏர்ன் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு ரிஸ்க் எடுக்கிறப்ப அந்த ரிஸ்க் வந்து நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இதில் சக்ஸஸ் ஆவாங்களா ஃபெயிலியர் ஆவாங்களா அது தெரியல. ஆனால் அவங்க எடுக்கிற ஸ்டெப் வந்து ஈஸியாக ரிஸ்க் எடுக்கிறாங்க. அது வந்து 5 லட்சம் ரூபாய் கேட்டது உங்களுக்கு ஒரு பயம். திடீர்னு பணம் கேட்டது பயமா, தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னது பயமா? உண்மையா சொல்லுங்க, என்ன பயமா சொல்லுங்க. வாயை திறந்து போய் ஒன்றும் வெளில வரமாட்டேங்குது, அப்படியே தடுமாறுது, இங்கே வரைக்கும் இருக்கு. சார் இல்லை சார், நான் வந்து என்கேஜ்மெண்ட் ஆனப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போவே நான் கேட்டேன் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு. நான் பண்ணுறேன்னு தான் சொன்னார். ஆனால் நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் பெருசாக யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவர் பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே சொல்லப்போனால் அவரோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பையன். இல்ல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வாங்குனீங்க? அந்த இல்ல இன்னும் நான் வாங்கல சார், நான் வாங்கல. நான் அந்த அமௌண்ட் வாங்கல. வந்த இதுலயே அப்படியே ரொட்டேஷன் பண்ணி பண்ணி அப்படியே பெருசா அவர் நம்பல. நம்பல சார், இந்த அளவுக்கு வருவேன்னு அவரை நம்பல சார். சார் இப்போ அவங்களோட முயற்சியாக தான் சென்னையிலே ஒரு லேண்ட் வாங்கினோம் சார். வீடு சொந்தமாக ஊரில் கட்டினோம். என்னோட மாத சம்பளத்தில் அவ்வளோ பண்ண முடியாது. ஒரு லேண்ட் வாங்கினது, சொந்தமாக வீடு கட்டினது, முழு முயற்சி சப்போர்ட்டு. நான் இருக்கேன் உங்களுக்கு, நான் ஏர்ன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். இப்பயும் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்புக்கு ரெடி பண்ணிக்கிருக்கோம். அதுவும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி தரேன். உங்களுக்கு ஏர்ன் பண்ணணும் தானே, எவ்வளோ சம்பாதிக்கணும், நான் சம்பாரிச்சு தரேன் அப்படின்னு ஒரு முழு சப்போர்ட்டை அவங்க மீன்ஸ் முழு நம்பிக்கை அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நானும் தைரியமாக ஓகே அப்படி. இல்லை அந்த தைரியம் எல்லா முதலீடையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்றதுனால தைரியமா இருக்கீங்களா? 5 லட்சம் ரூபா கேட்ட மனைவி 50 லட்சம் கேட்டுட்டா என்ன பண்றதுன்னு தயக்கத்தில் இருக்கீங்களா? சார் அதுவுமே ஏன்ட்ட எதுவும் இல்லை, அவங்க தான் முயற்சி. அவங்களோட பிஸ்னஸ்ல இருந்து எடுக்கிற வருமானத்தை அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஏங்க இன்னைக்கு 5 லட்சம் ரூபா கொடுப்பீங்களா கேட்டா கொடுப்பேன்னு சொல்றாருன்னு பாருங்க. அவங்களே சம்பாரிச்சு அவங்களே போட்டுக்கொண்டு நான் ஏதோ கேட்கறேன் சார். அப்படி இல்லை சார், அவரோட சேலரி ஃபுல்லுமே கிரெடிட் ஆன அடுத்த நிமிஷம் எனக்கு சென்ட் பண்ணிடுவாரு சார். ஃபுல்லுமே எனக்கு சென்ட் பண்ணிடுவாரு சார். ஒரு பாவப்பட்ட பையனை இவ்வளவு நேரம் நான் வச்சு செஞ்சுட்டு இருக்கேன், மொத்த காசையும் வாங்கி நீங்க வச்சுக்கிட்டு. சார் இப்பயுமே அக்கௌண்ட்ல பார்த்தா ஒரு 500 கூட இருக்காது சார். இது வாங்கணும் ஜெனி, எனக்கு ஒரு 1000 ரூபா போடு, இது வாங்கணும் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடு அப்படின்னு அவங்கள தான் சார் நான் கேட்டு வாங்குவேன். போய் சொல்ல வேண்டியதானே சார், காசை பூரா அங்க கொடுத்துறேன் சார். எல்லாமே அவங்க தான் சார். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அவங்க தான் சார். அது வந்து எங்களுக்குள்ள ஒரு விசிபிலிட்டி, எங்களுக்குள்ள ஒரு எந்த பிரச்சனையும் இருக்காது. பொதுவாகவே ஜென்ஸ் எங்களை மாதிரி பசங்கள்ட்ட என்ன பண்ணோம், எங்கேயாவது போவோம், ஏதாவது வாங்குவோம், யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப தாராளமா இருப்போம். இந்தரா மச்சி எடுத்துக்கடா இந்தரா அப்படின்னு கொடுத்துருவோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் நமக்கு வருமா வராதா அப்படின்னு தெரியாது. இப்போ அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா என்னோட மச்சி வீட்டில் கொஞ்சம் கேட்கணும் மச்சி, காசு என்கிட்ட இல்லை மச்சி, ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அனுப்பிச்சிடுறேன், எவ்வளோதான் மச்சி என்கிட்ட இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வாங்கின காசெல்லாம் ஒய்ஃபுக்கு அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணிட்டு பஞ்சப்பாட்டு பசங்க கேட்டா இவ்வளோதாண்டா இருக்கு, என்னடா எங்கிட்ட போய் எக்ஸ்ட்ரா ஒரு 500 போட்டாலும் திட்டுவாரு சார். ஏன் எனக்கு 500 அதிகமா போட்ட, நான் என்ன 1000 தானே கேட்டேன், எதுக்கு நீ 500 போடுற அப்படின்னு திட்டுவாரு சார். என்ன அப்படியா? அந்த மாதிரி டைப் சார் அவரு. அவர் விவரமான ஆளு. காசை எங்க போட்டா பேங்க்ல பத்திரமா இருக்குமோ அங்க போட்டு வச்சிருது. ஏன்னா நீங்க செலவு பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் காசு உங்ககிட்ட கொடுக்குறாரு. சொல்லுங்க சார், உங்களோட பயம் என்னவா இருந்தது சார்? அவங்க முன்னெடுத்து இந்த லாஜிஸ்டிக்கை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு ஒரு பயம் இருந்தது? அவங்க வந்து சொன்ன அன்னைக்கே பயம் தான் அது எனக்கு. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க லாஜிஸ்டிக்ஸில். எனக்கு வந்து 24/7 ஒர்க்கிங் லாஜிஸ்டிக்ஸில். எப்போ பார்த்தாலும் ப்ரெஷராகவே இருக்கிறாரு இவர், கத்திக்கிட்டே இருக்கிறாரு, ஃபோன் எடுத்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. இது ஏன் நம்மளே பண்ணிடக்கூடாது, ஏன் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு தான் அவங்க சத்தத்தை ஆஃப் பண்ணுறதுக்கு தான் அவங்க இந்த வேலையை எடுத்தாங்களா? அப்போ ஆமாம், ஒருத்தர்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணும்போது அவர் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். பட் நம்ம ஓனா இருக்கும்போது நம்ம டிசிஷன் தான் எதுவா இருந்தாலும், அடுத்தவங்க கிட்ட கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா அதோட காஸ்ட் அவங்களுக்கு தெரியல, அதோட ரிஸ்கபிள் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. மேலோட்டமா அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்ங்கிறது ஹெவி ரிஸ்கபிள். அது ஒரே நாளில் வந்து 40 lakhs 50 lakhs லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி. அதில் அவங்க வந்து கேட்டாங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுன்னு. நான் இவ்வளோலாம் எங்கேருந்து ரெடி பண்ண முடியும், ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் போதுமா ஆரம்பிச்சிடலான்னு. ஒரு 3 நாள் கழிச்சு மெசேஜ் அனுப்புகிறாங்க, என் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா வந்திருக்கு, ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம அப்படின்னு. எப்படி ரெடி பண்ணாங்க? salary பேஸ் பண்ணி லோன் வந்தது சார். 2 மினிட்ஸ்லயே கிரெடிட் ஆயிடுச்சு. கேக்கல இல்ல 10 லட்ச ரூபா வேணும்னு சொன்னீங்க. ஆமா, ரெடி பண்ணிட்டே இப்ப சொல்லு, நீங்க வேலையை விட்டுருங்க, நம்ம ஓனா ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிசினஸ்.
நீங்க யார்கிட்டயும் போய் கையேந்தி வேலை பார்க்க கூடாது. நம்மளே ஓனா ஸ்டார்ட் பண்ணி நமக்கு கீழே 4 பேர் பாரதி வேலை கண்ட பார்க்கணும். புரட்சி பெண் மாதிரி உடனே டிசிஷன் லோனை போட்டாச்சு வாங்கியாச்சு டிஸ்கஷனே கிடையாது. ஆமா சார். இல்ல டப்புன்னு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்து 10 லட்சம் ரூபா லோன் வாங்கிட்டேன் உங்களுக்கு பயம் வரலையா? இல்லை அதான் நான் வந்து கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற ஆள். ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு கடன் கிடையாது, 1 ரூபா கூட கடன் கிடையாது. எடுத்து பண்ணி 10 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சிருக்கேன். யார் அடைக்கிறது இதை? அவங்கள காப்பாத்துறதுக்காகவே நான் உழைக்க வேண்டியதா போச்சு ஜாஸ்தி. அது எது அந்த 10 லட்ச ரூபாய்? ஆமா சார் 10 lakhs இப்ப 50 lakhs வரைக்கும் வந்து நின்றுருக்கு சார். 50 lakhs லோன்ல இருக்கா? ஆமா ஆமா 50 lakhs லோன்ல இருக்கு இப்போ. இல்ல இப்போவுமே இயர்லி பாத்தீங்கன்னா நாங்க ஆரம்பிக்கும் போது மந்த்லி வந்து ஒரு 3 lakhs தான் எங்களோட டர்ன் ஓவர். 2018ல. இன்னைக்கு இந்த வருஷம் நாங்க டர்ன் ஓவர் பண்ணிருக்கிறது வந்து 8 crores. 8 crores. ஆமா. 10 லட்ச ரூபாயில இந்த 8 கோடி ரூபாய் அவங்கள முதலாளி ஆக்கிட்டாங்களாங்க. 8 கோடி ரூபாயில 50 லட்ச ரூபாய் இப்ப கடன் இருக்கு எனக்கு. டர்ன் ஓவர் தான் 8 crores அது. சார் அதுல ஓன் ஹவுஸ் இருக்கு. இப்ப அடுத்த ஆபீஸ்க்கும் லேண்ட் பாத்துட்டு இருக்கோம். சோ அதனால அத சேவிங்ஸாவும் ஒன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கடன்ல இருந்து அவர் எப்படி மீக்கணும்னு தான் பாத்துட்டு இருக்கோம். பிசினஸ்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கறதால தெரியல பெருசா. இந்த மாதிரியான அடாதடியாக ஒரு திடீர்னு முடிவெடுத்து அதை அச்சீவ் பண்றதுங்கிறது நிறைய நேரம் நமக்கு பயத்தை தான் கொடுக்கும். இந்த மாதிரி இவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் எப்போ அந்த பயம் வருது? இந்த அல்லு விடுறதுன்னு சொல்லுவாங்களா அடிக்கடி ஒய்ஃபை பார்த்தா, அந்த மாதிரி? இல்லை சில டைம் வந்து ஸ்டாஃபை வந்து சத்தம் போடும்போது தான் சார் எனக்கு வந்து நான் அவங்க கூடவே ஒர்க் பண்ணுறேன். பெரும்பாலும் அவங்க எப்படி பண்ணுறாங்க 24/7 எங்களோட ஒர்க்கு. அதனால அவங்கள எப்படி வேலை வாங்கணுன்ற டெக்னிக்கல் எல்லாம் எனக்கு தான் தெரியும். அவங்க அதை பற்றிலாம் கேர் பண்ண மாட்டாங்க. இல்லை ஒர்க்கர்ஸை நீங்கள் எப்படி சமாதானப்படுத்துவீங்க? இவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, அவனோட நான் அன்னைக்கு மல்லு கட்டி அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள இல்லை என் கூட நான் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்துருவேன் சார் ஸ்டார்டிங்லேருந்து. அதனால மேடம் அப்படி தான் எதாக இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தனியாக இருக்கும்போது பேசிக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு நீ ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிடுவேன் நான். ஓகே நீ பாட்டுக்கு கண்டினியூ பண்ணு, உனக்கு குடும்பம் அப்படி சொல்லுங்க. வீட்டில் போய் நான் 2 அடி வச்சு எல்லாம் சரி பண்ணுறேன், நீ விடுப்பா. அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது சார். நான் தான் அடி வாங்குவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அதெல்லாம் சும்மா சொல்றாரு. நீங்க வந்து அஃபிஷியலா வந்து ஃபைனான்சியலாவும் அக்கௌண்ட்ஸ்ல தலையிடாதீங்க தயவு செஞ்சு. எல்லா ஸ்டாஃபும் பாராட்டுற ஒரே விஷயம், இவங்களை நம்பி எவ்வளோ பேருக்கு வேணாலும் கமிட் பண்ணாலும் பண்ணலாம். 5ஆம் தேதிக்குள்ள கடனை வாங்கியாவது சேலரியை போட்டுருவாங்க. கையில் காசு இல்லைனாலும் வேலை செய்கிறவங்களுக்கு நான் 5ஆம் தேதிக்குள்ளே சேலரி கொடுத்தே ஆகணும். குவாரண்டைன் டைம்லேயே வந்து எல்லாருக்கும் சேலரி வந்து 4ஆம் தேதி போட்டே ஆகணும் அவங்களுக்கு. நான் இப்படி அதேமாதிரி டைமிங் பங்க்சுவாலிட்டி வந்து ஸ்டாஃபுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு கிடையாது. ஓகே. அதுக்காக நான் சத்தம் போட வேண்டியதாக இருக்கும். முதல்ல நீ 9:30 ஆஃபீஸ் உள்ள வந்து உட்காரு, அப்போ தான் எல்லாருக்கும் பயம் வரும். ஆனால் ஸ்டாஃப்லாம் யாரும் 9:30 வரலன்னா எல்லாருக்கும் சேலரி கட் பண்ணுங்க அப்படின்றாங்க. நீங்கள் லேட்டாக போகிறீங்க. லேட்டா எப்படி போறதுன்னா பையன் வேற இருக்கிறதால அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் சார். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே லேட்டு தான். அதனாலே நான் முன்னாடி போய்டுவேன் ஆஃபீஸ்க்கு. நீ மெதுவாக ஆமாம் நான் போகிறேன் ஆஃபீஸ்க்குன்ட்டு போய்டுவேன் நான். இல்லை ஒருவேளை முதலாளி ஆனதுக்கு காரணம் கூட அதுவாக இருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் அப்படியே ஆஸ்வாசப்படுத்திட்டு போகலாம், நம்ம இப்போ ஓனர் ஆகிட்டோம். சார் எம்டி உள்ளே இருந்தால் தானே ஸ்டாஃபுக்கு பயம் வரும். அவங்களே வந்துட்டாங்க நம்ம வந்தாங்கன்ற பயம் ஸ்டாஃபுக்கு அப்போ தான் வரும், இல்லைன்னா வராது. இல்லை நீங்களும் ஒரு எம்டி தானே உள்ளே போனீங்கன்னா? யாருக்குமே தெரியாது பாதி பேருக்கு. நான் சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜர் தான் கார்டு, என்னோட விசிட்டிங் கார்டு. எம்டி வந்து அவங்க பேர் தான், ப்ரொப்ரேட்டரி எம்டின்றது அவங்க பேரில் தான். அப்படியா? ஆமாம். ஆக்டிங் கூட பண்ண முடியாது அங்கே போய்? ஒன்றும் பண்ண முடியாது. ஜிஎஸ்டிலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டில் சைன் பண்ணுறது எல்லாத்துக்கும் சைனிங் அத்தாரிட்டி அவங்களது தான். ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட அக்ரிமெண்ட் போடும்போது சைனிங் அத்தாரிட்டி அவங்களோட தான் வரும். ஓகே. நான் வந்து சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜர்ஸ் மட்டும்தான். எனக்கு நீங்கள் பேசலாம் ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா அவரோட உழைப்பு, அதுதான் அவங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை. அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி அவங்களுக்கு கொடுத்துருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இவர்கிட்ட கொடுங்க. ஒரு பெண் ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனராக, அது ஜூம்பா ட்ரைனராக 4 பேருக்கு முன்னாடி நம்ம ஆடும்போது நிறைய கேள்விகள் இருக்கும். கணவனா உங்களுக்கு இருந்த பயம் என்ன அன்னைக்கு? எனக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் பயம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இந்த ஃபீல்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம தான் ப்ராடக்ட், நம்மளே தான் அட்வர்டைஸ்மெண்ட்டும். அது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு இருந்த பயம் எப்படின்னா, இது எப்படி மற்றவங்களுக்கு புரியும், மற்றவங்க எப்படி அதை எடுத்துக்குவாங்க, வீட்டில் இருக்கவங்க வந்து அதை எப்படி எடுத்துக்குவாங்க. ஏன்னா ஃப்ரீ அட்வைஸ் வந்து நமக்கு எல்லா பக்கத்துலேருந்து வரும். இது வந்து வீட்டிலன்னு இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்தே பர்சனலாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் வரும். என்னென்ன ஃப்ரீ அட்வைஸ் சொன்னாங்க அப்போ? எதுக்காக வந்து ஒரு பப்ளிக்ல ஏன் பண்றீங்க, ரூமுக்குள்ள பண்ண தான் கேட்குறேன். பப்ளிக்ல ஏன் போய் பண்றீங்க? நீங்க பண்றது ஏன் வீடியோவா போடுறீங்க? ஏன் வீடியோவா போடுறீங்க? ஏன் வீடியோவா போடுறீங்க? ரூமுக்குள்ள தானே பண்றீங்க, அது ஏன் வெளியில வரணும்? சாமி ரூமுக்கு முன்னாடி ஏன் பண்றீங்க? பின்னாடி சாமி இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஷூ போட்டு எதுக்கு பண்றீங்க வீட்டுக்குள்ள? நம்ம தமிழர்களா ஷூ போட்டு பண்ணலாமா? உங்க ஹஸ்பண்ட் நல்லா தானே இருக்காரு, நீங்க எதை பண்றீங்க? இதான் கேக்குறேன். இல்ல என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா சார்?
உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காரா செத்துட்டாரா? யாரும் உங்களை வீடியோ எடுக்கிறது? உங்கள் வீட்டில் எல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்களா? நீங்களாம் எதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆடிட்டு திரியுறீங்க? என்னத்துக்காக ஆடுறீங்க? வீட்டு வேலையே செய்ய மாட்டீங்களா? நான் வீட்டு வேலை செய்கிறேன்னா செய்யலையான்றதை நான் வந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட முடியாது. நான் எல்லா வேலையும் செய்வேன், சமைக்கவும் செய்வேன். நான் வந்து ஒரு கராத்தே இன்ஸ்ட்ரக்டர், நான் ஒரு மாஸ்டர், நான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அதே போல் நான் ஒரு சிலம்பம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர், நான் ஒரு கிளாசிக்கல் சிங்கர், எல்லாமே எல்லாமே நான் கிளாஸஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் வந்து நான் வந்து உலகத்துக்கு காமிக்க முடியாது. எது தேவையோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும்தான் நான் வந்து வெளியில் காமிக்க முடியும். இப்போ இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டாலும் இந்த வீட்டு வேலையும் சேர்ந்து பார்க்குறேன்னு ஒரு கேள்வியை அந்த சமூகம் அந்த பெண்ணை நோக்கி வைக்கும்போது உங்களுக்கு எப்படி கோவம் வருதா, எப்படி இருக்குது ஆக்சுவலாக? நான் கோவப்படல சார். அதாவது என்ன சொல்கிறேன்னா, சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வேலைகளை இவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. அந்த டிசிஷனுக்கு நான் ஆளாக முடியாது. நான் என்ன வேலை செய்யணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணுவேன். நீங்கள் சொல்லி நான் செய்யணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்களா? கேட்காம திடீர்னு பண்ணிட்டு வந்துட்டாங்க, எனக்கு இந்த மூமெண்ட் அவன் டக்குன்னு ஒரு டிசைட் பண்ணிட்டு வந்து சொன்னதை என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலங்கிற மூமெண்ட் இருக்கா இங்கே பக்கம் இருக்கிறவங்ககிட்ட? என் ஒர்க்கை விட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கோசம் நான் சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதை லிஃப்ட் பண்ணிட்டு கோயம்புத்தூரில் அவங்க பிஸ்னஸ் போகும், அதனால் அவங்க கோயம்புத்தூர் வர சொன்னாங்க. எனக்கு எங்கள் அப்பா கிட்ட பேச தர்ம சங்கடம். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி 6 மந்த்து தான் ஆகுது. அப்போ வந்து ஜாபை விட்டுட்டு வர சொன்னால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அவங்க கரியருக்கோசம் நம்ம போய் தான் ஆகணும். அப்பா கிட்ட என்னால் பேசவும் முடியல. அவங்களே போயிட்டு பேசி அவங்களே சமாதானம் வாங்கி என்னை அங்கே கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டு போயிட்டு நான் அங்கே போயிட்டு ஒரு வேலையை தேடிக்கிட்டேன். ஆனால் அவங்க வந்து அந்த ஜாபை விடு இன்னி வரையும் சொல்லிட்டு இருக்காங்க. சார் பிஃபோர் மேரேஜே வந்து 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேரேஜே அலைன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பேசிட்டு அக்செப்ட் பண்ணதே. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட நிறைய 6 மந்த்ஸாக சொல்லி இவர் அக்செப்ட் பண்ணலை, ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லைன்றதுனால ஓகே வீட்டில் சொன்னாதான் இவர் கேட்பாரு அப்படின்றதுனால அவங்க வீட்டில் என்னோட மாமனார் மாமியார்கிட்ட நானே பேசிட்டேன். இல்லை, என் கேள்வி அது இல்லை. என் கேள்வி என்னன்னா, வேலையை விட சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன? ப்ராப்பரான பிஸ்னஸ் ஸ்கோப் இருக்குது சார். நானே ஒரு 20 பேர் ஸ்டாஃப் இன்ஜினியர்ஸே நம்மகிட்டே 20 பேர் வச்சு வேலை செய்கிறாங்க, இங்கேயே இருக்கலாம், நீங்கள் வெளில போய் வேலை செய்கிறீங்கிறதா? ஆமாங்க சார். அவர் இருந்தால் இன்னும் ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் ரீச் பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஆமாம் சார், நீங்கள் ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டாக இங்கே இருந்தால் வந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுறாங்க. நீங்கள் ஏன் வெளியில் போய் வேலை செய்யணும்? சார் அது கரெக்ட் தான் சார். பட் ஆனால் எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே படிக்கல. அவங்க என்ன, எனக்கு மேரேஜ் ஆகி 6 மந்த்து தான் ஆகுது, பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற சுற்றி சொல்கிறாங்க. அது அவங்களே சொல்கிறாங்க, இருந்தாலும் சுற்றி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு இது. சரி, அவங்க பேரும் கெட்டு போகக்கூடாது நமக்கு. நானும் வேலைக்கு தான் போகிறேன் அங்கே அப்படின்றதுக்காக அவங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். இப்போ கம்பெனி போயிட்டு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கேன். ஏன் உங்கள் ஒய்ஃப் உங்கள் தங்கச்சிங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க சார். இல்லை, நீங்கள் சிரிச்சிட்டு சொல்கிறதுல 2 அர்த்தம் இருக்கே. இல்லை டக்குன்னு ஒரு சிரிப்புக்குன்னு ஒரு பாஸ் பண்ணி அப்புறமா ரியாக்ட் பண்ணுறீங்க. இல்லை சார், அப்படி இல்லை. புதுசாக மேரேஜ் ஆகிட்டு ஒய்ஃப் பேச்சு கேட்டு போனால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்களா சார் வீட்டில்? இல்லை, இந்த ஒய்ஃப் பேச்சை கேட்டுட்டு போகிறது தப்புன்னு நம்ம சொந்த பந்தங்கள் சொல்லுது இல்லையா? ஆமாம். அதை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்ன பயம்னா, அவங்க வந்து 5 lakhs கடன் வாங்கிட்டாங்க சார். கல்யாணம் ஆகி உடனே 5 lakhs கடன் வாங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே 3.5 lakhs வந்து லாஸில் போயிடுச்சு. லாஸில் போயிடுச்சு? ஆமாம், லாஸில் போயிடுச்சு. என்னையும் ஜாபை விட்டுட்டு வர சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் போதெல்லாம் நான் எப்படி சார் ஃபேமிலி ரன் பண்ணுறது? கரெக்டான கேள்வி இது எல்லாமே தூக்கி உடைக்கிற மாதிரி தான் நம்ம வின் பண்ணியும் காமிச்சிருக்கோம், ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருக்கோம் பிஸ்னஸ்லையும். ஒன்ஸ் பிஸ்னஸில் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது தான் இது எல்லா பேச்சையும் சைலண்ட் பண்ணுற ஒரு மெத்தடு. ஸோ ஸ்டார்ட் அப் டிஎன்ல டான்சீட் அவார்டு வின் பண்ணியிருக்கோம் சார். மினிஸ்டர்ஸ் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கோம். அது போக இப்போ இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் எல்லாமே போயிட்டு இருக்கு சார். ஸோ பிஸ்னஸ்க்குள்ள க்ரோத் காமிச்சிருக்கோம். அது மாதிரி ஒரு செட்பேக் நடந்துச்சு, அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இன்னொரு இடம் அப்படி நடக்கூடாதுங்கிறதுக்காக நான் என் வேலையை தக்க வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. என்னுடைய இந்த குடும்பத்தை பொருளாதாரம் ஒரு இடத்துல கீழே போயிடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த வயசுல ரிஸ்க் எடுக்காம வேற எப்போ எடுக்க முடியும்ன்றது தான் என்னோட பாயிண்ட் சார். அவங்க வந்து நல்லா பண்ணுறாங்க பிஸ்னஸ், நான் எதுவும் சொல்ல சார். ஏன்னா இப்போ அவ்வளோ லாஸில் போயிட்டோம், அது மொத்தத்தையும் அடிச்சது அவங்க ஒரு ஆள் தான், ஃபேமிலியும் ரன் பண்ணது அவங்க ஒரு ஆள் தான் சார். இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. அதாவது மனைவி சம்பாத்தியத்திலேருந்து நம்ம எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கா? கண்டிப்பாக சார். அதை தான் கேட்குறேன். எங்கள் அப்பா ஏன்னா நான் சம்பாரிச்சு நான் சாப்பிடணும் சார், அது என் மனைவி சம்பாத்தியம், அவங்க நல்லபடியாக குடும்பத்துக்கு செய்யட்டும். ஆனால் நான் அவங்க சம்பாத்தியத்திலேருந்து நான் காசு எடுக்கக்கூடாதுங்கிறனால நீங்கள் வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்குறேன். அவரை நான் கோயம்புத்தூர் வர சொல்லி சொல்லும் போதே வந்து செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு அவ்வளோ பயமா இருந்தா செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், தைரியமா வாங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனேன். இல்லை, எனக்கு இன்னொரு கடைசியாக உங்ககிட்ட இந்த கேள்வியை முடிச்சு நான் அவங்ககிட்ட போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் எல்லாரும் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா
ஒரு சுடிதார் போட்டிருக்காங்க, ஒரு saree போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு டிஷர்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்திருக்கிறது நீங்கள் ஒரு ஆள் தான். ஒரு ஷர்ட்டு, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இங்கே உட்காந்துருக்கிற பெண்களில் நீங்கள் தான் வந்து இந்த உடை மாற்றம்ங்கிறது ஆரம்பத்துலேருந்தே எப்படி தானா? அந்த தொழில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த உடை மாற்றம் நடந்திருக்கா? இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் திருவண்ணாமலையிலேருந்து சென்னை வந்ததுலேருந்தே இந்த மாடல் ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் லைக் பண்ணி போட்டுட்ருக்கேன். எனக்கு ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் திஸ். அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கே பிஸ்னஸ் மீட்டிங் போனாலும் நான் இந்த மாதிரி ஷர்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஈவன் இங்கே வர்றதுக்கு முன்னாடியும் கேம்பஸ்க்கு வெளியில் இருக்கும்போது அவர்கிட்ட நான் அதுதான் கேட்டேன். சப்போஸ் ஸ்டேஜில் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாரோட ட்ரெஸ்ஸிங்ஸும் வேறு மாதிரி இருந்து நான் மட்டும் அப்நார்மலாக இருந்தால் உனக்கு ஆக்வர்டாக இருக்குமா அப்படின்னு நான் கேட்டுட்டு தான் உள்ள வந்தேன். கேட்டீங்களா? சேஞ்ச் பண்ண சொன்னேன் சார். சேஞ்ச் பண்ண சொன்னீங்களா? ஆமாம் சார். அப்படியே ஏதாவது ப்ராப்ளமே இருந்தாலும் யூ ஷுட் அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் சார். நீ சுடிதார் போட்டுக்கா அப்படின்னு சொன்னேன் சார். ஏன்னா இன்னும் அவங்களுக்கு saree வந்து ஃபுல்லாக கட்ட தெரியாது, புடவை கட்ட தெரியாது சார் அவங்க. ஆனால் கிராமத்தில் தான் வளர்ந்தாங்க. அப்போ இது கம்ஃபர்டபுள் தானே? கட்ட தெரியாத சேரி ஏன் சுற்றி கட்டணும்? போட தெரிஞ்ச பேண்ட்டை சட்டுன்னு போட்டு வர்றதானே அவங்க அழகாக போட்டு வந்து உட்காந்துட்டாங்களே. எதனால அதை மாற்ற சொன்னீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இல்லை சார், இந்த ஷோ வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கள் வீட்லேயும் பார்ப்பாங்க. எனக்கு வந்து அந்த இடத்துல கேள்வி வரும், கண்டிப்பாக வரும். எங்கள் அக்காங்க சிஸ்டர்கிட்ட இருந்து கண்டிப்பாக கேள்வி வரும், சிஸ்டர் இருந்து கேட்பாங்க, கண்டிப்பாக கேள்வி வரும் சார். அதே மாதிரி கிராமத்தில் அந்த ஷர்ட் போட்டால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களும் தெரியும். கண்டிப்பாக அது கொஸ்டின் வரும். அதனால நான் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? என்ன கேள்வி இது வரைக்கும் அப்படி ஒரு எதிர்கொண்டிருக்கீங்கன்னு கேட்குறேன். இப்போ ஜீன்ஸ் ஷர்ட் போட்டுட்டு இருந்தாங்கன்னா நம்ம வில்லேஜில் வந்து யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வில்லேஜ் நீங்கள் எந்த ஊர்? திருவண்ணாமலை சார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தத்தில் இருக்கிறவங்க கூட இப்படி இல்லை. அவ்வளோ பேர் ஃபாரினர்ஸ் வராங்க இன்னைக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு அவ்வளோ பெரிய சுற்றுலா தலமாக மாறி இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலையிலேருந்து இப்படி வந்த ஒரு பெண் வந்து என்ன பாசிட்டிவாக இருக்கோ அதை தான் நம்மளும் சொல்லணும். இப்போது உங்கள் சிஸ்டர் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த ஷோ பார்த்துட்டு இருப்பாங்க. என்னை உடை உடுத்துறாங்க என்பது நமக்கு முக்கியம் இல்லை. அதுவும் பெண்கள் உடை விஷயத்தில் குடும்பத்தாரும் கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. அவங்க உடை அவங்க என்ன பண்ணணும், அவங்க என்ன செய்யணுங்கிறதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதில் நம்ம யாருக்குமே தலையிடுறது ரைட்ஸே கிடையாது. அவர்கிட்ட கொடுங்க, மைக் கொடுங்க, சொல்லுங்கள் சார். தடாலடியாக எடுத்த முடிவு உங்களுக்கு எது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது? சார் என்னோட கஸ்டமர் 2-3 பேர் லாஸ் ஆனது தான் சார். அது கஸ்டமர் லாஸ் ஆனது. சொல்லுங்கள். கஸ்டமர் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நான் தான் ரெகுலராக பேசுறது கஸ்டமர்கிட்ட. ஸோ அது கஸ்டமருக்கும் எனக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை நான் மேனேஜ் பண்ணிப்பேன். எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட நான் கன்வே பண்ணுறேன். இப்போ இந்த கஸ்டமர் இந்த மாதிரி பேசிட்டாரு, என்னம்மா பண்ணலாம் அப்படிங்கும்போது, நாலுலேருந்து ப்ளேஸ் பண்ணாதீங்க, வைக்கல கஸ்டமரை க்ளோஸ் பண்ணுங்க, நமக்கு தேவையில்லை. பட் அது எனக்கு என்னென்னா ஒரு கஸ்டமர் லாஸ் ஆகுதுங்கிறது என்னோட மந்த்லி ஏர்னிங்கில், என்னோட பிஸ்னஸ் டர்ன் ஓவரில் எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. அதை மீறி எதுவும் பண்ணவும் முடியாது. கஸ்டமருக்கு மெயிலாகவும் போட்டு அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணல. இல்லை, புரிய வச்சுருக்கோம். அது நிறையா தடவை அந்த கஸ்டமர் அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுறதுனால அவங்க இதுக்கு மேலே இப்படி ஒரு கஸ்டமர் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு அந்த சமயத்தில் அவங்க சொன்னதை கேட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் 3 நாள் அதை பற்றியே புலம்ப வேண்டியதாச்சு. திருப்பி புதுசாக ஒரு கஸ்டமர் நம்ம போய் மார்க்கெட்டிங் பண்ணணும், தேடணும், கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி கிடைப்பாங்களா அப்படின்றது தான். ஸோ அதை எவ்வளோ கன்வே பண்ணாலும் அதை அவங்களாலையும் ஏற்றுக்க முடியல. உங்களை எவ்வளோ தான் இன்சல்ட்டிங் பண்ணுவாங்க, நீங்கள் ஏன் அவ்வளோதையும் தாங்கிக்கிட்டு இதை பிஸ்னஸ் பண்ணணும், அந்த கஸ்டமரே வேண்டாம், நமக்கு அவாய்ட் பண்ணி. அந்த மாதிரி ஒரு 2 கஸ்டமர் லூஸ் ஆகிட்டாங்க. நீங்கள் அந்த முடிவு எடுத்தீங்க அப்போ வந்து? சார் ஆக்சுவலாக வந்து நீங்கள் அடுத்தவங்க கிட்ட ஒர்க்கே பண்ணக்கூடாதுன்னு நான் எதிர்பார்த்தேன். கஸ்டமருக்காக பிஸ்னஸ் தான் நமக்கு அது. இவங்க இல்லைனாலும் நமக்கு வேற பிஸ்னஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்றதால. ஸோ அதனால நீங்கள் போய் அடுத்தவங்க கிட்ட இன்சல்ட் ஆகி அவங்க உங்களை அவமானப்படுத்துறதுனால வேண்டாம். அவங்க செல்ஃபிஷாக இருக்கிறதுனால வேணாங்கிறாங்க. அவங்களுடைய லாபத்தை அவங்களுடைய மட்டும்தான் பார்க்குறாங்க. அவங்க உங்களோட கஷ்டத்தை அவங்க புரிஞ்சிக்கிறது இல்லை. அப்படி ஒரு கஸ்டமர் நமக்கு வேண்டாம், செல்ஃபிஷ் கஸ்டமர் வேண்டாம். இல்லை, கஸ்டமரோட ப்ராப்ளமான டைமிங்லலாம், குவாரண்டைன் டைம்லலாம் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு. அது எல்லாத்தையுமே அவங்க மறந்துட்டாங்கன்றத அவங்க சும்மா சொல்லிட்டு. ஓகே, நம்ம அந்த கஷ்டத்துலேயும் அவங்களுக்கு நிறைய சர்வீஸ் நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த நல்ல எண்ணம் இல்லாமல் அவங்க திரும்ப நமக்கு ஒரு தொழில் ரீதியாக ப்ரெஷர் கொடுக்குறது. அடுத்தது இந்த ட்ரெஸ்ஸிங் உடல் மொழியில் சார். வாங்க அவங்க வந்து சுடிதார் மட்டும்தான் போட்டுட்டு இருந்திருப்பாங்க முன்னாடிலாம். இது வந்து இங்கே வந்து ஆப்போசிட். அப்படியே எல்லாமே பாசிட்டிவாக உனக்கு திங்கிங் வரணுன்றதுக்கு முதல்ல உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்று. நீங்கள் தான் மாற்ற சொன்னீங்க. ஆமாம், நடை உடைய மாற்று, உன்னோட பேச்சை மாற்று, எல்லாத்தையுமே மாற்ற சொன்னேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கும். ஒரு 10 பிஸ்னஸ் உமன் ஒவ்வொரு கம்பெனிக்கு அழைச்சிட்டு போகிறேன். அங்கே உள்ள ஜிஎம் ஒரு லேடியாக இருப்பாங்க. அவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு பாருமா, அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க போய் வாட்ச் பண்ணு. இந்த மாதிரி நிறைய சில சினிமாக்கள்லாம் கூட கூப்பிட்டு காமிச்சிருக்கேன், பிஸ்னஸில் காமிக்கிற உமன்ஸ். அப்படியா? என்ன படம்? இந்த நயன்தாரா படத்துலலாம் அது நயன்தாராவோட ட்ரெஸ்ஸை பாரு, அவளோட ஸ்டைலிஷ் பாரு நடக்கிறேன். பிஸ்னஸ் பண்ணால் இப்படி தான் ஸ்டைலிஷாக நடக்கணும். உள்ள போறீங்கன்னா உன்னை பார்த்து அவன் வந்து பிரமிக்கணும்.
உங்களை ரசிச்சிருக்காருங்க. ஆமா சார். நயன்தாரா மாதிரி ட்ரெஸ் பண்ணி அப்படிலாம் ஆமா. நடந்து வரணும்னு ஃபீல் பண்ணிருக்காரு வந்து. நார்மலா வீட்லயுமே வந்து டி-ஷர்ட் அதான் போட்டிருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாரு. அப்படியா? ஆமா. சார் Business- நைட்டி மட்டும் போடவே கூடாது சார் அவங்க. அது மட்டும் தான் சொல்லுவேன். நைட்டி மட்டும் போடக்கூடாது. நைட்டி மட்டும் போடக்கூடாது. சுடிதாரோட இருக்கலாம், சாரி நைட்டி அவ்வளவு ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு உடையாது. ஆமா ஆமா. அவங்க வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷர்ட்டுக்கு மாறிட்டாங்க வீட்லயுமே. எல்லாத்தையும் மாத்திக்க. அப்பதான் உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். 4 பேரை பார்க்கும்போது ஒன்றை பார்க்கும்போது அவங்க வந்து பிரமிக்கணும் முதல்ல. இங்கே நம்மளுடைய ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னா, காயத்ரி மேடம் 0 டிகிரி பப்ளிஷிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒரு சில ஆண்டுகள்லேயே வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு ஒரு பப்ளிஷிங் மீடியாலாம் வந்திருக்காங்க. நிறைய புத்தகங்களை பப்ளிஷ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. பெண்களில் வெகு சிலர் மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக பதிப்பகத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம அது சார்ந்து அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஷோவை உட்காந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தாங்க. காயத்ரி மேம், பிஸ்னஸ் உமனோட பாடி லாங்குவேஜ்னா எப்படி இருக்கணும்? இல்லை நிறைய சவால்களை இன்னைக்கு பெண்கள் வெளியில் சந்திக்கும் போது இது ஒரு பிரச்சனையாக இருக்கா? பாடி லாங்குவேஜுங்கிறது வேற, இல்லை அவங்க ட்ரெஸ் பற்றி பேசுனாங்க, அது வந்து கம்ப்ளீட்டாக வேற. இப்போ ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளோட செக்டருக்கு தகுந்த மாதிரியான உடைகளை தான் நம்ம உடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நான் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரினா நான் எங்கே போனாலும் நான் saree தான் கட்டிக்கிறது வழக்கம். ஸோ அது அவங்கவுங்களோட இண்டஸ்ட்ரியை பொறுத்து அந்த உடைங்கிறது வந்து அமையும். பட் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு உமன் ஆண்டர்ப்ரனருக்கு எப்பவுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ஸை எல்லா விமன் ஆண்டர்ப்ரனரும் எக்ஸூட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போதோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது. இப்போ ஒரு 10 பேருக்கு நம்ம வேலை கொடுத்து ஹெட் பண்ணும் போது நம்ம வந்து கண்டிப்பாக அந்த பாடி லாங்குவேஜில் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸுங்கிறது கண்டிப்பாக வரும். நாம் பெண்ணாக ஒரு இடத்துல நம்ம வீட்டில் குடும்ப தலைவியாக இருக்கும்போதும் அம்மாவாக இருக்கும்போதும் ஒரு விதமான ஆட்டிடியூட் ஆட்டோமேட்டிக்காகவே இன்பில்ட்டாக சிஸ்டமில் இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் உமனாக வெளியில் போகும்போது எதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விமன் ஆண்டர்ப்ரனராக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பில் பார்த்த விஷயங்கள், உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. இந்த விமன் எல்லாருக்குமே எப்படி கண்டக்ட் பண்ணிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். பொதுவாகவே விமனுக்கு மென்னை விட விமனுக்கு சின்ன வயசுலேருந்தே தங்களை தாங்களே எப்படி கண்டக்ட் பண்ணிக்கணும்னு தெரியும், தங்களை தாங்களே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு தெரியும். அது வந்து இன்பில்ட், அவங்களுக்கு வந்து அது இன்னேட் நேச்சர். அது விமனுக்கு வந்து எல்லாரையும் எப்படி வந்து ஒரு டீமை வந்து கொண்டு போகணும், இல்லை இன்னொரு காம்படிட்டரை பார்க்கும்போது அவங்க கிட்ட எப்படி பேசணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்ம சொல்லியே தர வேண்டாம். இப்படித்தான் அப்படின்னு நார்ம்ஸ் எங்கேயுமே கிடையாது. இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க இப்படி உட்காரணும், இப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணணும், இப்படி கண்ணை பார்த்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளோடதே வேற, நம்மளோட செக்மெண்ட்டுங்கிறதே வேற, நம்ம விமனே வேற. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் எப்படி தங்களை கண்டக்ட் பண்ணிக்கணும்னு. உடையில வந்து எந்த விதமான மாற்றமும் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது வந்து சௌகரியம் தான். ஃபைனலாக அது ஒரு சௌகரியம். ஒரு பிஸ்னஸுக்கு இப்படித்தான் உடை உடுத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எனக்கு வந்து தோணலை. இப்போ ஆண் மாதிரி தான் உடை உடுத்தணுங்கிற அவசியம் வந்து கண்டிப்பாக கிடையாது. இப்போ பப்ளிஷிங்லேயே வந்து அதை நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸை நீங்கள் உங்களால் கேரி பண்ணிக்க முடியுமோ அதை தாராளமாக உங்களால் வந்து அதில் கம்ஃபர்டபுளாக உங்களை கேரி பண்ணிவிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கணும்.